தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும். என் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து நீர் செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகளுக்கு நன்றி கூறி இந்த புதிய விடியிலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். திருவருகையின் காலத்திலே பிறப்பினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக ஆயத்தம் செய்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவருடைய கொடைகளாலும் வரங்களாலும் நிரப்பி எங்களிடம் உள்ள குறைகள், குற்றங்கள், பாவங்கள், கெட்ட செயல்களை எல்லாம் மன்னித்து பிறப்பின் மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களை சார்ந்தவருடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய குடும்பங்கள், குழந்தைகள், எங்களோடு பணி செய்பவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக, பிறப்பின் மகிழ்ச்சியாக, பிறப்பின் விழாவாக, இது மகிழ்ச்சியின் விழாவாக அமையக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்திரலும் தூய ஆவியானவருடைய கொடைகளை இந்த காலை வேளையிலே எங்களுக்கு பொழிந்து அர்ச்சித்து ஆசீர்வதித்து இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் தூய ஆவியானவர், காவல் சமணசானவர் எங்களுடைய கரங்களை கோர்த்து எங்களை நேர்வழியில் நடப்பதற்குரிய வரங்களை தந்து எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றலையும் சக்தியும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா எம்முடன் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். திருப்பாடல் 92. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, வியத்தகு செயல்களால் எம்மை மகிழ்வித்தீர். வலிமை மிகு செயல்களை குறித்து நாங்கள் மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, செயல்கள் எத்துணை மேன்மையானவை, எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம், ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றும் உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, எதிரிகள் அழிவது திண்ணம். தீமை செய்வோர் அனைவரும் சிதறண்டு போவர். காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எமக்கு அளித்தீர். புது எண்ணெயை எம்மேல் பழிந்தீர். எதிரிகளின் வீழ்ச்சியை நாங்கள் கண்ணார கண்டோம். எங்களுக்கு எதிரான பொல்லாருக்கு நேரிட்டதை நாங்கள் காதார கேட்டோம். நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். அவர் முதிர் வயதிலும் கனிதருவார், என்றும் செழுமையையும் பசுமையுமாயிருப்பார். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமின்றி அறிவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். 3வது மெழுகுவர்த்தியை ஏற்றி மகிழ்ச்சியினுடைய நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம்.
ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவராகிய எம் தலைவரின் ஆவி எங்கள் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க எங்களை அனுப்பியுள்ளார். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 11, இறைவசனங்கள் 2-11 முடிய. யோவான் சிறையிலிருந்து போது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் கண்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்தினரை யோவானை பற்றி பேசத் தொடங்கினர். நீங்கள் எதை பார்க்க பாலைநிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்த அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களும் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவருள் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். கிறிஸ்து பிறப்பு ஆயத்த ஜெபம். ஆதித்தாய் தகப்பன் வழியில் உலகை மீட்க வந்த திருக்குமாரன் இயேசுவுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித மரியே, இறைமகன் பிறக்கப் போகிற நாள் அண்மையில் உள்ளதை அறிந்து அவரை கண்டு அன்பு பணிபுரிய மிகுந்த ஆசை கொண்டிருந்தேரே. அவரது வருகையை ஆவலோடு எதிர்நோக்கிய போது உமக்கிருந்த அதே ஆவல் எங்கள் உள்ளத்திலும் வர அருள் கூர்ந்தேன். உமது அன்பு செயல்களால் அவரடைந்த மகிழ்ச்சியை நாங்களும் தியானித்து இந்த திருநாளை கொண்டாடுவதில் திருமகனுக்கு எம் பேரில் குறைவராமலுக்கு அருள் புரியும். மனிதத்தன்மையை ஏற்றதோடு மட்டும் நின்று விடாமல் எமக்காக உம்மை ஒரு பொருளான அப்ப வடிவத்தில் மாற்றி எம்மவர் இருதயத்திலும் குடியிருக்கும் அளவுக்கு உம்மை தாழ்த்தி எம்மை அன்பு செய்தீர். பிறரை அன்பு செய்து வாழ நேர்மையான உள்ளத்தையும் அனைத்து நிலைகளிலும் ஆணவமின்றி தாழ்ச்சியோடு வாழ தேவையான அருளையும் எமக்கருளும். முதலாவது, புனித மரியே, கிறிஸ்து அரசருக்கு தாயாக நீர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். இரண்டாவது, தாய்மரியே, நீ தேவ திருமகனை பெற்றெடுத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். மூன்றாவது, அம்மா மரியே, முதல் முறை நீர் திருக்குமாரனை கட்டி அரவணைத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். நான்காவது, இறைவனின் தாயே, உமது திருமகனுக்கு முதல் முறை அமுதூட்டிய நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். ஜெபிப்போமாக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனித மீட்புக்காக விண்ணுலகமிட்டு மண்ணுலகிற்கு வந்த இயேசுவின் தாயின் உதரத்தில் இருந்து உலகில் தோன்ற மாடடை குளிலை தேர்ந்து கொண்டீரே. உமது இந்த தாழ்மையும் ஏழ்மையும் தியானித்து எமது வாழ்வில் இவற்றை கடைபிடித்து வாழ உமது அருளையும் தாராள உள்ளத்தையும் தந்து உமக்கு சான்று பகிர்ந்து வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கருணை கடலே இவ கதி சதய பரவா சொருதி மறையோர்க்கு சுடரொளியேவா இம்மானுவேல் ஏகநாதா எங்கள் பாவதோஷம் தீர ஏன் இன்னும் வர தாமதம் கருணை கடலேவா கரித்ததயவரவா சொருதி மறையோர்க்கு சுடரொளியேவா. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசு, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம், மரியே வாழ்க. இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.